30வது பருவநிலை மாநாடு எங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது? ஆப்ஷன் ஏ பிரேசில் பெலாம், ஆப்ஷன் பி ஜெனீவா சுவிட்சர்லாந்து, ஆப்ஷன் சி கொயோட்டோ ஜப்பான், ஆப்ஷன் டி பெர்லின் ஜெர்மனி, ஆப்ஷன் இ நன் ஆஃப் தி அபவ். ஸோ இதற்கான சரியான பதில் பிரேசில் பெலாம். ஸோ பருவநிலை மாநாடு அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த அமைப்பானது எப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா 1992 பிரேசில்ல ரியோ டி ஜெனிரியே ஸோ அப்படிங்கிற இடத்துல யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த மாநாடு நடைபெறும் போதுதான் இந்த அமைப்பை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ எதற்காக அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக. ஸோ இந்த கிரீன் ஹவுஸ் கேஸினுடைய அந்த இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அதிக அளவில் அந்த ஹீட் ரேடியேஷன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி கிளைமேட்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது அந்த கிளேஷியஸ்ல இருந்து அதிக அளவு நீர் வந்து ரிலீஸ் ஆகி கடல் மட்டம் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனிதர்களுக்கு இந்த ஹீட் இன்க்ரீஸ்னால அதிக அளவில் நிறைய கான்சிக்வன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்காக தான் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அதனுடைய எமிஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்றாங்க. ஸோ இதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1995 இருந்தே வருடம் கான்ஃபரன்ஸ் வந்து போடுவாங்க, மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 29 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து நடைபெற்றிருக்கு. இதுல முக்கியமானது வந்து 21 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21. ஸோ இது எங்க நடைபெற்றிருக்கும் அப்படின்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ்ல. ஸோ என்ன முடிவெடுத்திருப்பாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி, அதாவது தொழிற்சாலைகள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த டெம்பரேச்சர்ல இருந்து 1.5 டிகிரி வரைக்கும் எக்ஸ்ட்ராவா அட்மாஸ்பியர்ல இருக்கலாம். ஸோ அதற்கு மேல என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை வந்து அந்த அட்மாஸ்பியர்ல ஹீட்டை வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லா நாடுகளும் இணைந்து வந்து முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ இதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நாடுகள்ல அதிகமா யூஸ் பண்ற அந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், ஸோ கோல், பெட்ரோலியம், ஸோ இதையெல்லாம் எரிக்கும் போதுதான் அதிக அளவில் என்ன ஆகும் அப்படின்னா எரிச்சு எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதிக அளவில் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து அட்மாஸ்பியர்ல போகும்போது தான் இதனுடைய அளவு வந்து அதிகரிக்கும்.